கைஸ் இன்றைக்கி என்ன சமையல் அப்படின்னு பார்த்தீங்கன்னா மேத்தி மட்டர் கிரேவி. இது என்ன கான்செப்ட் பார்த்தீங்கன்னா, யூஸ்வலாக நம்ம ஹோட்டல்லாம் போய் சாப்பிட்றப்போ நமக்கு நிறைய விஷயம் டேஸ்ட் பிடிக்கும். பட் அது வீட்டில் பண்ணி சாப்பிட்டா நல்லாயிருக்கும் அப்படின்னு சொல்லி தோணுச்சு. அதே கான்செப்ட் தான் இன்றைக்கி நான் வந்து ஃபாலோ பண்ணி சரி வீட்டில் பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு மேத்தி கீரை நல்லா ஃப்ரெஷ்ஷாக கிடச்சிது. க்ரீன் பீஸ் வந்து இருந்தது ஆல்ரெடி. இப்போ நல்ல சீசனுங்க இந்த க்ரீன் பீஸு. அது வந்து நல்லா வந்து இப்போ நீங்கள் நான் பீஸ் புலாவு இந்த மாதிரி பீஸ் கிரேவி இதெல்லாம் நிறைய வந்து சாப்பிட்லாம். க்ரீன் பீஸ் அவ்வளோ நல்லது ஹெல்த்துக்கு. ஸோ இது கூடயே நம்ம வந்து பன்னீர் கிரேவி யூஸ்வலாக எப்படி பண்ணுவோம், வெங்காயம் தக்காளி ஜீரகம் கேஷ்யூ நட்டு இது எல்லாத்தையுமே போட்டு அரைச்சி அது வந்து ஒரு விழுதாக்கி நல்லா பட்டரில் வந்து அந்த கிரேவியை ஊற்றினா சூப்பராக இருக்கும். அப்படியே டாஸ் பண்ணிவிட்டு அதுக்கு மேலே உங்களுக்கு இன்னும் மசாலாஸ்லாம் லைக் ரெட் சில்லி பவுடர், கொரியாண்டர் பவுடர், அப்புறம் வந்துட்டு கரம் மசாலா இது எல்லாத்தையுமே போட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு அந்த கிரேவி வந்து நல்லா அப்படியே வந்து திக்காகணும். திக்காகிற டைமில் வந்துட்டு நமக்கு இன்னும் என்னென்ன மசாலாஸ் வேணுமோ அதெல்லாம் போட்டுட்டு அப்புறமா இந்த வதக்கி வச்சுருக்கோம் இல்லையா க்ரீன் பீஸும் மேத்தி கீரையும் அதையும் ஆட் பண்ணி நல்லா வந்து கிளறி விட்டுறணும். அப்படியே தெய்வாமிர்தமாக இருக்குங்க. சீரியஸாகவே மஸ்ட்டு ட்ரை. லாஸ்ட்டில் ஒரு டச்சுக்கு வந்து க்ரீம் வந்து போட்டுக்கோங்க, சூப்பராக இருக்கும். நல்லா சப்பாத்தீஸ்க்கு ரைஸ்க்கெல்லாம் இது வச்சு சாப்பிட்டு பாருங்கள். கண்டிப்பாக நீங்கள் என்ன தேங்க் பண்ணுவீங்க. ஸோ டூ ட்ரை திஸ் அண்ட் லெட் மீ நோ.